ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையிலேயே 5 மணிக்கு சீக்கிரமாக கடையில் வேலையெல்லாம் இருக்கனால 2 பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து நல்லா குருவியெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க. காலையிலேயே கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து நேற்று வண்டி வைக்கிறதுக்கு நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அந்த இடத்த உடச்சி விட்டதுனால இப்போ ஈஸியாக வண்டி வெளியே எடுக்க முடிச்சது. அதுக்கப்புறம் வீட்டிலையே வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டியில் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சத்தம் கேட்டுட்டு இருந்தது எல்லா பக்கமும். காலையில் இந்த மாதிரி சத்தம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இப்போ பொழுது விடிஞ்சிற மாதிரி இருக்கும். வெயில் காலம் வந்ததுனால பாருங்கள், எல்லா பக்கமும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்கும். ஆனால் ஊர் மாதிரியே தான் இருக்கும். கிராமம் மாதிரி தான், ஆனால் ரேட்டு மட்டும் தான் ஹையஸ்ட்டு. கடைக்கு வந்த உடனே ஹஸ்பண்ட் வந்து டீ வந்து இங்கே எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த கப்பு. நான் ரீசெண்ட் டைமில் கேட்டிருந்தேன். ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார். சரி அதே மாதிரி தான் எங்கேயும் கொடுக்குறாங்களா, அதோட டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து டீ வாங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தார். நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மாவு ரெடி பண்ணி இட்லி ஊற்றி வச்சாச்சு. மீதியெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இந்த கப்பு எவ்வளோ பெருசுனா வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக நம்ம பெரிய விரலில் வந்து இந்த கப்பில் வச்சோம்னா பாதி அளவுக்கு அந்த விரல் வந்துடும். அப்போ எந்த சைஸ்க்கு அந்த கப்புன்னு நீங்களே வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அந்த கப்பு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இது வந்து எவ்வளோ அளவுன்னு எனக்கு தெரியலை. இது ரொம்ப வந்து ஒரு லோ குவாலிட்டி மாதிரி, அதாவது ரொம்ப லோவாக இருந்தது மாதிரி இருந்தது குவான்டிட்டி. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் குடிச்சிட்டு இது வந்து நான் நேற்று வீடியோவில் காமிச்சிருந்தேன். 3 கம்பெனி விதமான மீட் மசாலா வாங்கியிருந்தேன். இது வந்து கேட்ச், இது ருச்சி, அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு பிராண்ட் புதுசு. இது எதுக்குன்னா, இது 3த்தையும் பிரித்து 2 ஸ்பூன் ஒன்றா போட்டுட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி சமைக்கும் போது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. எல்லா பிராண்ட்லேயும் வேறு வேறு டேஸ்ட்டு. நான் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லி பெருசாக வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து வாங்கி கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக சின்னதாக 5 ரூபாவில் வந்து வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பட்டாணி குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் வதங்கின அப்புறமா மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் எண்ணெயிலேயே போட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கணும். இது மாதிரி வதக்கினா குழம்போட கலர் வந்து நல்லா வரும். ஃபஸ்ட்டு அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த மாதிரி செய்யணும். இங்கெல்லாம் இப்படி தான் குழம்பு செய்வாங்க. நான் வந்து அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போதே இதை வந்து எங்கள் ஓரக்குத்தி வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் பழகிட்டு நானும் இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பட்டாணி குழம்பு வந்து இந்த மாதிரி எல்லா விதமான குழம்பும் இப்படி தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த மசாலா 3த்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போடுறேன். இதையும் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தான் போடுவேன். ஏன்னா இங்கே வந்து அதிகமாக தக்காளி போட்டால் புளிப்பாகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஒரே ஒரு தக்காளி இந்தளவுக்கு போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு, பட்டாணி குழம்புக்கு. அதுக்கப்புறம் பட்டாணி குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. அப்புறம் என்னென்ன இன்றைக்கி சமைச்சிருந்தேன்னு சொல்லி பார்க்கலாம். கேசரி, அதுக்கப்புறம் வடை வந்து இங்கே ஒன்று இருக்குது. இதே மாதிரி இன்னொன்று வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன், ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இது கார சட்னி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாம்பார் வந்து முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு கொஞ்சமாக சாம்பார் இந்த மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பட்டாணி குழம்பு எல்லோரும் எண்ணெய் பொருட்கள், பட்டாணி குழம்பு மசாலா ஐட்டம்ஸ் தான் காலையில் இங்கே சாப்பிட்றாங்க. சரி நம்ம கடையிலையும் எல்லாம் தேடுறாங்கன்னு சொல்லி நம்ம கடையிலையும் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து வடையும் அப்படியே பட்டாணி குழம்பு ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இட்லி வந்து இந்த அளவுக்கு தான் செஞ்சுருந்தேன். இப்போ வந்து இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறமா கடை வந்து ஒரு 10:30 மணி ஆகிடுச்சு. ஆனால் சேல்ஸ் எதுவுமே இல்லை. என்னன்னு தெரியல, இன்றைக்கி ரொம்ப டல்லு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க அந்த மசாலா பொருட்கள், இந்த ஐட்டம்லாம் வந்து அப்படியே வச்சுருக்கிறதுனால ஃபுல்லாக எறும்பு ஏறிடுது. கேசரி செய்யும் போது மறுபடியும் எறும்பு எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் சரி ஒரு சின்ன டப்பா வந்து வாங்கிட்டு வந்துடலாம். இந்த 99 கடை இருக்குது இல்லையா, நான் வந்து நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிருந்தேன். ஆக்சுவலாக இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 99, நம்ம எது எடுத்தாலும் 99 அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நல்லா ஓகேன்னு தான் சொல்லலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே வந்து 99 தான். அதுக்கப்புறம் கடை இப்போ தான் ஸ்டார்டிங்கு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி நம்ம அப்படியே பொறுமையாக வந்து இந்த மாதிரி பேகு, அதுக்கப்புறமா இரும்பு கடாய், இரும்பு வந்து பெரிய பாத்திரங்கள், தவா, நான்ஸ்டிக் பேனு, இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த கடையில் வந்து 99 ரூபா தான். அந்த கடை வந்து கட்டக்கோட பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க. கட்டக்கிலேருந்து இந்த மாதிரி நிறைய கடை இருக்கும். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை வந்திருக்கிறதுனால எனக்கு தெரியும். மாடி மேலே தான் இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க அந்த டப்பாலாம். இந்த ஸ்க்ரீன்லாம் கூட 99 தான். எது எடுத்தாலும் 99 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து உள்ளுக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி பக்கெட்டு மேலே எல்லாம் வச்சுருந்தாங்க. சேர்லாம் பாருங்களேன், ஒரு சேரே 99 தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இருக்குது கடைக்கு, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கெட்லாம் மேலே வச்சுருக்கிறது. அப்புறம் இந்த சேர், இந்த மாதிரி சேர் வந்து எனக்கு ஒன்று வேணும். ஏன்னா நல்லா டைட்டாக போட்டு அழுத்தி வச்சுருந்தாங்க, அதனால இது எடுக்க முடியல. சரி ஹஸ்பண்ட் வந்து அப்புறமா எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து வண்டி கொஞ்சம் நிழலில் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனாரு. அதுக்கப்புறம் இந்த டப்பாலாம் பாருங்கள், 3 டப்பா 100 ரூபா, அதாவது 99. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட் மாதிரி இருக்கும் இதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த டப்பாங்க, இதெல்லாம் 2 டப்பா 100 ரூபா. நல்ல குவாலிட்டியான டப்பாலாம் 2, நல்ல பெருசாக இருக்கிறது 1, இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது 4. அந்த மாதிரி வந்து டப்பாவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து 3 டப்பா 99ன்னு நினைக்கிறேன். ஆனால் இது நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நமக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கும் ரவை, சர்க்கரை, உளுந்து, பட்டாணி இதெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நார்மல் சைஸில் டப்பா தான் தேவை. அதனால் வந்து ஃபஸ்ட்டு மசாலாலாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சைஸில் குட்டி குட்டியாக வந்து ஒரு பேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எடுத்தேன். இது பாருங்கள், இது நல்ல குவாலிட்டியாக இருந்தது, நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருந்தது, டை மாதிரியும் இருந்தது. நம்ம சுற்றி சுற்றி டைட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராசஸ்ஸு. அதனால் நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து அப்புறமா அவர்கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு எந்த சைஸில் டப்பாலாம் வேணுமோ அதிலேருந்து ஒன்று வந்து எடுத்து அங்கே வச்சுருந்தேன். இது வந்து பாருங்கள், பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு, அதுவுமே வந்து 99 தான். இது வந்து 6 டப்பா, அதுவும் 99. இந்த மாதிரி பிளேட்டு, இதுவும் 99. 3 பிளேட் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேகு, ட்ரெஸ்ஸு, சுடிதாரு, டாப்பு, பேண்ட்டு, பலாசா பேண்ட், அதுக்கப்புறம் லெகின்ஸு, அது எல்லாமே. இது எவ்வளோ பெரிய டப்பா பாருங்கள், ஒரு அன்னக்கூட சைஸில் இருக்குது. இதுவுமே வந்து 99 தான். ஆக்சுவலாக இதில் ஒன்று வந்து எடுத்திருக்கேன், ஆல்ரெடி வீட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன், நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதுவும் 99 பாருங்கள். நான் குவாலிட்டியும் வந்து செம சூப்பராக இருக்கும். இந்த சேர்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம கடைக்கு வந்து சேர் போட்டோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி வந்து இருக்குது. இந்த காய்கறி வைக்கிற ஸ்டாண்டு, இந்த தண்ணி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மக்கு. ஆக்சுவலாக வந்து தண்ணி குடிக்கிற இந்த மக் இருக்குது இல்லையா, இதில் வந்து கிளாஸ் 6 கிளாஸ் இருக்குது. அந்த மக்கோடு சேர்த்து 99 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க பேகு பாருங்கள், அந்த அதில் மக்கில் வந்து 6 கிளாஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இது பசங்களோட இந்த டிஃபன் பாக்ஸ் 3 மாதிரி இருக்குது, அதுலேயும் இருக்குது. ஆயில் கேன், அதுக்கப்புறம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது, இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறது, எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது மார்க்கெட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு குடியாத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது. எது எடுத்தாலும் வந்து 21ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை. ரொம்ப நாள் முன்னாடியே அந்த பக்கம் சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நான் பார்த்துருந்தேன். அங்கேயும் வந்து அந்த 21 26 சரியாக ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷமாச்சு. மேரேஜ்க்கு முன்னாடி போயிட்டு வரும்போது பார்த்துருந்தேன். நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பக்கெட்டு ஆல்ரெடி ஒரு பக்கெட் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன், கடையில் இருக்குது. ஆனால் இந்த டப்பா வந்து அந்த மூடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப வந்து லூஸாக இருக்குது, அதனால் அதை நான் வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கெட்லாம் வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த கீழே வச்சுருக்காங்களே, இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்று தான் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டுங்க. அதில் வந்து அந்த கீழே தண்ணி போனால் தங்குறதுக்கு ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்குது, அது மேலே அந்த ஸ்டாண்டு சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. ஆனால் எதுக்கு தேவையில்லாமல் வாங்கணும்னு தோணுச்சு. நம்ம தேவைப்பட்டாலும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இருக்கிற பிரச்சனைக்கு. அதுக்கப்புறம் இந்த டப்பாலாம் கூட நல்லா இருந்தது. இதில் வந்து 3 டப்பா வந்து வச்சுருந்தாங்க, ஒன்று உள்ளுக்குள்ளே. இதுவும் வந்து அந்த மாதிரி தான், எல்லாம் 3 வச்சுருந்தாங்க, 2 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மசாலா டப்பா ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு 6 பீஸ் மாதிரி வரும், அதில் வந்து வச்சுருந்தாங்க, அதுவுமே இருந்தது. அதை வந்து நான் வாங்கலை. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 6 பீஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். இந்த மாதிரி கண்டெய்னர், ஃப்ரிட்ஜில் வைக்கிற கண்டெய்னர்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பாங்க 3 டப்பா வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறது. இது வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு குவாலிட்டி. அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடில் இருக்கிறது இந்த டப்பாங்க எல்லாமே வந்து பக்கெட் மூடியோடு சேர்த்து 99 தான்.
மசாலா டப்பா இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம். ஆனாலும் 3 டப்பா தான் அதுக்குள்ளேயும் இருக்குது. ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி 3 வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து நம்ம பே பண்ணி வாங்கிட்டோம்னா அவங்கக்கிட்ட வந்து நெக்ஸ்ட்டு ரிட்டன் கிடையாது. அதனால நம்ம நல்லா செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நல்லா செக் பண்ணி வாங்கினேன். அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ கீழே பில் போட வந்துட்டோம். பாருங்கள், இங்கே எல்லாமே விளையாட்டு பொருளெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இரும்பு கடாய், அப்புறம் நான்ஸ்டிக் கடாய் அதெல்லாம் இருந்தது. இந்த பிளேட்டு, பெரிய பெரிய ஸ்டீல் பிளேட்டு அதெல்லாம் இருந்தது. அப்புறமா தேவைன்றதை வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே வரும்போது பெட்ரோல் கொஞ்சம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ பெட்ரோலியம் அங்கே இருந்தது. அதில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்தோம். பெட்ரோல் வந்து போட்டால் அப்புறம் ஃபோன்பே வேலை செய்யவே இல்லை. நானும் காசு கையில் வச்சிடல. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அதுக்கப்புறமா வந்து கார்டில் பே பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க கார்டில் பே பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம பே பண்ணுவோம். இப்போல்லாம் வந்து ஃபோன்பே கூகுள் பே வந்ததுலேருந்து நம்ம பேடிஎம்லாம் யூஸ் பண்ணுறதுலேருந்து மோஸ்ட்லி வந்து இதை யூஸ் பண்ணதே இல்லை. ரொம்ப வருஷம் கழித்து கார்டு பேமெண்ட் பண்ணேன். ஃபோன்பே வேலை செய்யலைனால நெட்வொர்க் ரொம்ப லோவாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டப்பா வந்து 3 டப்பாவாக வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த டேபிள் இங்கே உட்காந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்குமானே, அதனால் அது வாங்கினது. இந்த பக்கெட் ஒன்று வாங்கியிருந்தோம். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மூடியோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்த டப்பா வந்து ஒரு 6 டப்பா வந்து 99 அந்த மாதிரி வாங்கினோம். இந்த 4 பொருள் வாங்கியிருந்தோம். 400 கொடுத்தா அவங்க 4 சாக்லேட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா திங்ஸ்லாம் வைக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லேயே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் அதுக்கப்புறம் வீட்டில் கடையிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஊரில் இருந்து மாமனார் ஃபோன் பண்ணிவிட்டு ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க. ஊரில் வந்து தாராதீயம்னு சொல்லிட்டு நான் ஒரு சாமி கோவில் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். நிலத்துக்குள்ள நடுவில் அங்கே வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்களாம் சாப்பாடு செய்கிறதுக்கு. எங்கள் மாமனாரோட தங்கச்சியோட பொண்ணு அவங்க வந்து வேண்டிக்கிட்டதுனால சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அப்படியே வந்து வீட்டில் எல்லோரும் சேர்ந்து கூட செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் வந்து காசு ரெடி பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் கிட்டே ஏற்கனவே அவர் பசங்களை கூட்டிகிட்டு வரும்போதே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரின்னு. இவரும் சரி ஓகே காசு எல்லோரும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. ரொம்ப வெயிலாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போயிட்டு வரத்துக்கு. இப்போ தான் 3 நாள் தொடர்ந்து நான் போயிட்டு வந்தேன். நைட்லேயும் தூங்கலை. இப்போ டைமும் 11:20 ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டுருக்காரு. இதுக்கு மேலே போயிட்டு மறுபடியும் ஈவினிங் வருதா நைட் வருதான்னு தெரியலை. ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னால் வேணான்னு சொல்ல முடியலை. சாமி விஷயம் அடிக்கடி போயிட்டு வரதும் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம செலவும் சரி ப்ளஸ் வந்து அந்த பக்கம் வீட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் நம்ம சமைச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஓகே. ஆனால் நம்ம இப்போ இங்கே சமைக்கல. அந்த பக்கம் போய் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஓகே கோயிலேருந்து தான் சாப்பாடு கொண்டு வருவாங்க. இருந்தாலும் வந்து அடிக்கடி போயிட்டு வர்றது. இப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடித்து வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் ரெடியாகி இவ்வளோ வெயில், இந்த வெயில் முடியலை. இந்த வெயிலில் இப்போ கிளம்பி நாங்கள் போயிட்டு அங்கே சேர்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 12:30லேருந்து 1 மணி ஆகிடும். அந்த வெயிலில் போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் அறக்க பறக்க வரணும். எல்லா வேலையும் மத்தியானம் பார்க்கணும். மறுபடியும் ஈவினிங் கிளம்பி வரணும். இல்லைன்னா காலையில் வரணுமா தெரியலை. எங்கள் மாமனார் சொன்னாங்கன்னா ஹஸ்பண்ட் சரின்னு சொல்லிடுவார் உடனே. புரியலை. ரொம்ப வந்து டயர்டாகவும் இருக்குது. பெரியவங்க மனசு சந்தோஷப்படணுன்னு கொஞ்சம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியலை. ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து இருக்க மாதிரி தோணுது. சரி பார்க்கலாம், நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம். மீதியெல்லாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேர்ப்போம். பத்திரமா வரீங்க. நன்றி, வணக்கம்.